வணக்கங்க. இன்னைக்கு நம்ம கூட்டு குடும்ப சமையல்ல வந்து ராகி மாவை வச்சு வந்து கொழா புட்டு தான் செய்ய போறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. புட்டுக்கு வந்து ராகி மாவு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்க போறேன். வந்து நம்மளுக்கு வந்து இந்த கொழா புட்டுக்கு வந்து மாவு பிசைறதுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா கட்டி கட்டி ஆகாம நல்லா இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். மாவை இருக்கிற சூட்டில் வந்து நான் வறுத்துருக்கிறேன். நல்ல சூடாக இருக்குது. வறுத்தது போதும், எடுத்துக்கலாம். கொழாப்புட்டு சட்டி வச்சாச்சுன்னா இப்போ வந்து மாவு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது. நம்ம வந்து லேசாக அப்படி தண்ணி தொளிச்சு நம்ம வந்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து சூடாக இருக்கிறதுனால இந்த கரண்டியில் தான் இது பண்ணுறேன். கட்டி கட்டியாக வந்து சேராமல் இருக்கும். இல்லைன்னா வந்து பச்சை மாவாக இருந்தால் வந்து கட்டி கட்டியாக சேர்ந்துடும். நம்மளுக்கு இப்படி வந்து மாவு பிசைறதுக்கு வந்து நம்மளுக்கு கட்டி சேர்ந்துடும். இப்படி வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சூடு வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துட்டேன். ராகி மாவு பாருங்கள், இப்படி பிடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து உருண்டைக்கு சேரணும். பாருங்கள், இப்படி வந்து பொடிச்சு விட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து கொழா புட்டு பாதம். இப்போ வந்து தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் தேங்காய் போட்டுட்டுங்க. இப்போ வந்து நம்ம பிசைஞ்சு வச்ச இந்த ராகி மாவு போட்டுக்கலாம். இப்போ வந்து தேங்காய் போட்டுக்கலாங்க. வந்து கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். மூடி போட்டு மூடிடலாங்க. இது ராகி மாவு வந்து கொஞ்சம் நல்லா வேகணுங்க. இந்த ஒரு இது வேகிறதுக்கு வந்து நம்ம ஒரு 10 நிமிஷமாவது வேக வைக்கணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கொழா புட்டு வந்து வெந்திருக்கும். எடுத்துக்கலாம். கொழா புட்டு வந்து வெந்துருச்சு, எடுத்துக்கலாங்க. இது சூடாக தான் இருக்குங்க. நாம் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ராகி மாவு கொழா புட்டு. ராகி மாவு கொழா புட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நாங்கள் வந்து இதுக்கு வந்து நாட்டு சர்க்கரையும் பழம் தான் வச்சுருக்குறோம். இதுக்கு வந்து நாங்கள் கடல் குழம்பு வைக்கல. நல்லா ஹெல்த்தியான ராகி கொழா புட்டு வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் வாங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.